அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பதிவில் நாம் எதை பார்க்க போகின்றோம் என்றால், அதாவது இந்த லைஃப் mistake is a single page. For that single page we should not avoid the entire book அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டால், அந்த புக்கில் நம்ம பண்ணுற தவறுகள்ங்கிறது வந்து ஒரு பக்கத்தை மாதிரி தான். இந்த ஒரு பக்கம் தவறாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு முழு புஸ்தகத்தையும் நம்மளால் நிராகரிக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அந்த தவறை வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஸ்டேக்கை வந்து நம்ம மறக்கவும் மன்னிக்கவும் பழகிக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை வந்து இனிக்கும். ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உறவில், ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டால் தவறுது என்பது இயற்கை தான். எல்லாருமே அதாவது நோ பர்சன் இன் எ லைஃப் கேன் பி 100% பெர்ஃபெக்ட். நம்மளால் 100% பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ ரவிசங்கர் ஜிஜி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வி ஹாவ் டு அக்செப்ட் த பீப்புள் அஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள மனுஷங்களை அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் அக்செப்ட் த சுச்சுவேஷன் அஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து மனுஷங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸோட நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சூழ்நிலைகள் ஒரு தவறான சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லைஃப் வந்து நமக்கு இனிக்கும். ஒரு சின்ன தப்புக்காக இன்றைய கணவன் மனைவி உறவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகிருக்கு. நிறைய ஃபாரின் வீடியோஸ்லலாம் பார்க்குறோம். கல்யாணம் ஆகி உடனேவும் அவங்க வந்து டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, வந்து ஹஸ்பண்ட் வந்து கொரட்டை விடுறான், ஹஸ்பண்ட் கொரட்டை விடுறதுனால என்னால் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கேஸ் போடுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு, என் புருஷன் வந்து தப்பான சில கான்டாக்ட் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கேஸ் போடுறாங்க. எதுனாலும் எந்த ஒரு இப்படியேவும் தப்பு தவறையும் சுத்தமாக செய்யாமல் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்கிற இல்வாழ்க்கை வந்து 100% பெர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை. நிறைய விஷயங்களை ஒரு கணவன் வந்து மனைவியிட்டிருந்து மறைக்கிறான், ஒரு மனைவி கணவன்கிட்டருந்து மறைக்கிறான். அது இல்லைன்னு இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது நடக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்காக வந்து எல்லாருமே டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு தான் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, உலகத்தில் எந்த ஒரு கணவன் மனைவியும் இணைந்து ஒரு நல்ல இல்லறத்தை நடத்த முடியாது. ஒரு மிஸ்டேக் அப்படின்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒன்று அந்த மிஸ்டேக்கை அடுத்து திருத்தணும். ஒரு கணவன் ஒரு தப்பு செஞ்சால் அந்த மனைவி வந்து அதை சுட்டி காட்டி திருத்தணும். ஒரு மனைவி தவறு செஞ்சால் கணவன் வந்து, ஏப்பா நீ போகிற பாதை தப்பு, இப்படி போகாத அப்படின்னு சொல்லி திருத்தணும். எடுத்து சொன்னால் திருந்துவாங்க எல்லாருமே. மனுஷங்க வந்து திருந்தாதவங்களே கிடையாது, எல்லாரும் திருந்துறவங்க தான். அதனால் we have to accept the people as they are and accept the situation as it is. நம்ம வந்து அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு போய் வாழ்ந்து தான் ஆகணும். இது வந்து நம்ம வந்து இந்த இந்தியா எடுத்துகிட்டா, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து வெளிநாடு கிடையாது. இன்றைக்கி கல்யாணம் பண்ண நாளைக்கு டைவர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்திய கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது தான் நம்மளுடைய கலாச்சாரம். அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்கிறதுல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய கணவனுக்கு குஷ்டம் வந்திருக்கான். குஷ்டம் வந்த ஒரு அம்மா ஒரு விலை மாதுகிட்ட போகணுன்னு, குஷ்டம் வந்த அந்த மாப்பிள்ளை, அந்த பொண்ணோட மாப்பிள்ளை ஒரு விலை மாதுகிட்ட போகணுன்னு ஆசைப்படுறாரு. அந்த குஷ்டம் வந்த மாப்பிள்ளைய அந்த மனைவி வந்து கூடையில் சுமந்து கொண்டு போய் விட்டுறாலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கணவன் நினைக்கிறத நிறைவேற்றுறதா சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி அந்தளவுக்கு முடியுமா? ஒரு செல்ஃபோனில் வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்படி சாட்சி மறைச்சி வச்சு பார்த்தாலேயும் அதை ஒரு ஒய்ஃபால் டாலரேட் பண்ண முடியல. என்ன பார்க்குறீங்க, எனக்கு தெரியாமல் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற கேட்குற காலமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு
சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டாலும் we should not lose a book for a single mistake. மிஸ்டேக்குங்கிறது அந்த புஸ்தகத்தோட ஒரு பக்கம் மாதிரி. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குக்காக, ஒரு சின்ன பேஜுக்காக என்டையர் புக்கையும் நம்மளால் இழக்க முடியாது. அதனால் அந்த மிஸ்டேக்கை நம்ம மறக்கணும், மன்னிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அனைவரோட இல்வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.